தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அந்த கட்சியினுடைய கொடியை அறிமுகம் செஞ்சு வச்சிருக்கிறார். ஆகஸ்ட் 22ஆம் தேதி என்று அதிகாரப்பூர்வமா தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகம் செய்ய உள்ளதா ஏற்கனவே அறிவிப்பு வெளியாகி இருந்துச்சு. அதனை தொடர்ந்து பனையூர்ல இருக்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகத்துல இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுச்சு. இந்த கொடியில பல முக்கிய அம்சங்கள் எல்லாரும் பேசப்பட்டு வருகிறது. முதல்ல இந்த கொடி சிகப்பு மற்றும் மஞ்சள் என 2 நிறங்கள்ல வடிவமைச்சிருக்கிறாங்க. மஞ்சள் பகுதி கட்சியின் கொடியின் மைய பக்கத்துல இடம்பெற்றிருக்கு. 2 யானைகளும் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா இந்த 2 யானைகளுக்கு மத்தியில் சிவப்பு கலர் வட்டம், அந்த வட்டத்தில் வாகைப்பூவும் அதற்கு மேல் நட்சத்திரங்களும் இடம்பெற்றுள்ளது. மொத்தம் 28 நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்கு. அதுல 5 நட்சத்திரம் நீல வண்ணங்களும், மீதி இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் பச்சை நிறத்திலும் இருக்கு. தொடர்ந்து டிவிகே கட்சியினுடைய பாடலும் இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் டிவிகே தலைவர் விஜய் உடைய கொள்கை என்ன என்பதை பற்றி எங்குமே பேசப்படல. சோ இந்த கூட்டத்துல அதை பத்தி பேசப்படணும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இந்த கூட்டத்திலும் அதை பத்தி எந்த தகவலும் வெளிவரவில்லை, அவரும் பேசல. இது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில பேசிய விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் வழியே மாநாடு தேதி விரைவில் அறிவிக்கப்படும்னு, அந்த மாநாட்டுல இந்த கொடியினுடைய வரலாறும் தெரிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ கொடி எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.